வாப்பா. சரவணா, கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்க. கடைக்கு வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு அண்ணி போய் சொல்லிட்டு போய் ஓட்டு போட்டு வந்திருக்காங்களாம். அம்மா, சந்தியா ஓட்டு போறதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. என்னென்ன சொல்ற? தெரிஞ்சும் எப்படி நான் விட்டேன்? நம்ம வீட்ல யாரும் ஓட்டு போடுறது இல்லைன்னு உனக்கே தெரியும்ல. அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரா, கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டே ஆகணும், அது நம்மளோட கடமை. அதனால நான் ஓட்டு போட்டே ஆவேன்னு என்கிட்ட சொல்லிட்டு சந்தியா ஓட்டு போட போனாங்க. பேசாதடா. இவ அப்பா சொன்னாரா? அது இவ சொன்னாளா? இவனும் கேட்டானா? அப்போ நான் சொன்னதுக்கு என்னடா மதிப்பு? இவ இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் முழுசா 2 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள நான் சொன்னதை காத்துல பறக்க விட்டுட்டு இவ அப்பா சொன்னது உனக்கு முக்கியமா போயிடுச்சுல்ல? உன் அம்மா சொன்னதை ஏன் நீ இவகிட்ட சொல்லல? சொல்ல மனசு இல்லையா? இல்ல புது பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றி வைப்போன்னு நினைச்சியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. அப்படிதான் சரவணா, அப்படிதான். இவ என்னை எதிர்த்து அவ்வளவு பேசினாலே அந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சுன்னு இப்பதாண்டா எனக்கு புரியுது. எல்லாம் நீ கொடுக்கிற இடம்தான். நீ போய் தைரியமா பேச, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு நீ சொல்லிருப்ப. அப்படியெல்லாம் இல்லம்மா. பேசாதடா. உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கைய நீ சுக்கு நூறா உடைச்சிட்ட. இதே மாதிரி உன் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நீ ஆடு. அப்புறம் நான் எதுக்காக உன் வாழ்க்கையில வரணும்? ஒரு நாள் நான் சொன்னது எவ்வளவு முக்கியம்னு உனக்கு புரிய வரும். அப்ப நான் உன் பக்கத்துல இருக்கவே மாட்டேன். அப்பதான் என்னோட அருமை உனக்கு தெரியும். சரவணா, அம்மா பேசினது எதையும் மனசுல வச்சுக்காத. நடந்தது எதுவும் அவ்வளவு பெரிய தப்புலாம் இல்ல. நீயோ சந்தியாவோ எந்த ஒரு தப்பும் பண்ணல. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? எனக்கே இப்படி ஒரு தண்டனை கொடுத்தாங்க? ஓட்டு போடுறதுன்னு அவ்வளவு பெரிய குத்தமா? இத்தனைக்கும் நான் சரவண கிட்ட சொல்லிட்டு தானே ஓட்டு போடவே போனேன். அவர் கூட எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன் இந்த வீட்டுல ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு? நீங்க ஒரு ஆள் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கீங்கன்னா எவ்வளவு வலியா இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுதுங்க. நீங்க ஆரம்பத்தில் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போனேன். வேணும்னா அவர்கிட்ட கேட்டுக்கங்கன்னு சொல்லிருக்கலாமே. ஸ்வீட் ஸ்டால்ல நீங்க ஓட்டு போட போறேன்னு சொன்னப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. முதல் முறையா ஒரு விஷயத்த நீங்க ஆசைப்பட்டு கேட்குறீங்க. அதுவும் உங்க கண்ணில் அப்படி ஒரு ஆர்வத்தை பார்த்தேன். அதை என்னால மறுக்க முடியலைங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி அம்மா கிட்ட சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சக்கரை வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சு ஓடி வந்தேன். கை ரொம்ப வலிக்கும் இல்ல? கை கொடுங்க. விடுங்க, பரவாயில்ல.
ஏங்க உங்களுக்கு எப்படி வலிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கை கொடுங்க. என் மேலதான் தப்பு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க கேட்கும் போதே நம்ம குடும்பத்துல ஓட்டு போடுறது இல்லைங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அதுவும் இல்லையா, ஃபோன் பண்ணியாச்சும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். எதையுமே பண்ணாம நான் தான் இதில் தப்பு பண்ணிட்டேன். ஓட்டு போடுற இடத்துல நடந்த பிரச்சனையை பத்தியோ அங்க ஒருத்தரை நான் புடிச்சு கொடுத்ததை பத்தியோ இவருக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப சொன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவாரு. பின்னாடி ஒரு நேரம் பார்த்து அப்புறமா சொல்லிக்கலாம். நீங்க இப்போ அம்மா நடந்துகிட்ட விதத்தை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஊர்ல எல்லாரும் ஓட்டு போடும்போது நாம மட்டும் ஏன் அதை செய்யக்கூடாது? இதுல என்ன பெரிய தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணும். அதுக்கான காரணத்தை நான் இப்ப சொல்றேன். அம்மா ஒன்றும் காரணம் இல்லாம சத்தம் போடலங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தேர்தல் நடந்துச்சு. நீங்க இப்ப எப்படி ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி நான், அம்மா, அப்பா, செந்தில் எல்லாருமே ஓட்டு போட போனோம். நானும் செந்திலும் ஒரு சின்ன வேலையா போயிருந்தோம். அம்மாவையும் அப்பாவையும் ஒரு பெரிய கட்சியை சேர்ந்த ஆளுங்க வந்து மிரட்டியிருக்காங்க. எங்க கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், மாத்தி போட்டா கொன்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமா அமைதியா போற அப்பா அன்னைக்கு ஏன்னு தெரியல திடீர்னு கோவப்பட்டாரு. ஓட்டு போறது என்னோட இஷ்டம், நான் யாருக்கு வேணாலும் போடுவேன், போடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் அந்த கட்சிக்காரங்க கோவப்பட்டு அப்பா மேல கை வச்சிட்டாங்க. கண்மூடி திறக்கிறதுக்குள்ள படபடன்னு கும்பலா வந்து அப்பாவை அடிச்சிட்டாங்க. நானும் செந்திலும் ஓடி வந்து பார்த்தா உடம்பெல்லாம் ஒரே ரத்த காயம். அப்பா மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் எல்லாம் வர சொல்லி தூக்கிட்டு போனோம். அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது அப்பாக்கு நெஞ்சில ஏதோ பாதிப்பு இருக்குன்னு. பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு அப்ப சொல்லிட்டாங்க. இங்க எல்லாருக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ பார்வதி ஆதியும் ஸ்கூல் படிக்கிற பசங்க. நாங்க இல்லாத நேரத்தில் அவங்களால எதுவும் பண்ண முடியல. எல்லாரும் தவிச்சு போய் அழுதுட்டு நிக்கிறோம். அப்போ அம்மாவோட நிலைமை யோசிச்சு பாருங்க. 4 பசங்க. திடீர்னு அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு மனசுல ஒரே குழப்பம். அவங்க சாப்பிடவே இல்லைங்க. அப்புறம் எங்க குலதெய்வத்துக்கு விரதம் இருக்க ஆரம்பிச்சாங்க. 10 நாள் சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருந்தாங்க. சாமியோட கருணையும் இல்ல டாக்டரோட திறமையும் இப்படியும் அப்பா பழிச்சு வந்தாரு. அதுல இருந்து இந்த எலெக்ஷனு, ஓட்டு அதெல்லாம் வந்தாலே அம்மா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த பக்கமே நான் அனுப்ப மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு கத்துனதுக்கு இதுதாங்க காரணம். இது எல்லாத்தையும் வேலையை முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லலாம் நினைச்சேன். அதுக்குள்ள இப்படியெல்லாம் நடந்துருச்சு. ஓட்டு போட போனா பழைய மாதிரி சண்டை நடந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துதான் அம்மா இப்படி நடந்துக்கிட்டாங்க. வேற எதுவும் இல்லைங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் சொல்லுங்க? கழுத கிட்ட குட்டிச்சவரு சந்தியாவை பிடிச்சு அம்மா கண்டபடி திட்டுனாங்க. அத பார்த்து நீ ஜாலியா இருக்க, அதானே? அதேதான். நீ அத அப்படி பாக்குற அர்ச்சனா, நான் அத வேற மாதிரி பாக்குறேன். உன்னாலையும் என்னாலையும் அம்மாவை மீறி போய் ஓட்டு போட்டுட்டு வர முடியுமா? என்ன சொல்லுவாங்களோன்னு பயப்படுறோம்ல. ஆனா சந்தியா எந்த பயமும் இல்லாம போயிருக்காங்க. வர்றது வரட்டும் பாத்துக்கலாம்னு நினைச்சுதானே அதை பண்ணிருக்கணும். என்னதான் சந்தியாவை நமக்கு பிடிக்கலைனாலும் அந்த தைரியத்தை பாராட்டியே ஆகணும். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நேரா போய் ஒரு பெரிய ரோஜா பூ மாலையை கட்டிட்டு வந்து அவ கழுத்துல போடுங்க. தைரியமா? தைரியம் மண்ணாங்கட்டி தைரியம். வீட்ல ரூல்ஸ்னு ஒண்ணு இருந்தா அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனா இவ போனா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுட்டே இவ பண்ணிருக்கானா அதுக்கு பேரு தைரியம் இல்லைங்க, திமிரு. நம்மள யாரு என்ன செய்ய முடியுங்கிற தெனாவெட்டு. அதுக்குதான் அத்தை நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்க அவளை.
ஆனா சரவண என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்கன்னு சொல்றானே, அவன் எப்படி விட்டான்? ஓட்டு போட்டது தெரிஞ்சா அம்மா கோவப்படுவாங்களேன்னு இவனுக்கு நல்லா தெரியுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு பொண்டாட்டி பேச்சுக்கு மயங்கி கிடக்குறாருன்னு அர்த்தம். உங்கள மாதிரியா? நான் கூட தான் உன் அழகுல மயங்கி கிடக்குறேன். இதோ இந்த சிரிப்புலையும் தான் மயங்கி கிடக்குறேன். ஐயே, இதோட இந்த பேச்சுலையும் தான் நான் மயங்கி கிடக்குறேன். ஏங்க, சும்மா இருங்க. நம்ம சும்மா இருந்தோன்னு வையேன், அடுத்த வருஷம் சந்தியா குழந்தைய பெத்து இந்த வீட்டோட முதல் வாரிசா எடுத்துட்டு வந்துருவா. அப்புறம் நீயும் நானும் டம்மி ஆயிடுவோம். என்னங்க இப்படி சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன். எங்க அம்மா நமக்கு குழந்தை இல்லைன்னு இது வரைக்கும் பெருசா வாய் விட்டு கேட்டதே இல்ல. அந்த அளவுக்கு டீசெண்டா இருந்திருக்காங்க. ஆனா சரவண சந்தியாவுக்கு குழந்தை பிறந்துட்டா கண்டிப்பா நம்மளை நோக்கி அது திரும்பும். எப்படி பார்த்தாலும் எல்லா விதத்திலயும் சந்தியா நமக்கு பிரச்சனை தான். ஆனா அவ பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம எதுவும் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன். அவளே இந்த மாதிரி ஏதாவது அதிக பிரசங்கித்தனமா எதையாவது செஞ்சு அவ வாயாலே வாங்கி கட்டிப்பா. ஆமா அர்ச்சனா, நான் ஓட்டு போட்டே திருவேன்னு அடம் பிடிச்சு ஓட்டு போட போனாங்கல்ல, அப்படி எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? நமக்கு என்னங்க தெரியும்? அதை தெரிஞ்சு நாம என்ன பண்ண போறோம்? ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், அவ தூக்குன தண்ணிக்கு இந்நேரம் கை கால்லாம் வலி உயிரை எடுக்கும். அர்ச்சனா, அவங்க அவ்வளவு வேலை செஞ்சோம் முகத்துல அந்த சோகத்தை காட்டிக்கல பாத்தியா? அவ்வளவு வைராக்கியம். அப்பா அம்மா இல்ல, அண்ணனும் அண்ணியும் அமெரிக்கால இருக்காங்க. இங்க கேட்க பார்க்க யாருமே பக்கத்துல இல்லைங்கிற பயம் கொஞ்சம் கூட மனசுல இல்ல. எவ்வளவு தைரியம்! இப்படியே அவ தைரியத்தை புகழ்ந்துட்டே இருந்தீங்க, அப்புறம் வர்ற கடுப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய் அச்சு, சாரிடி, சும்மா தானே சொன்னேன், உடனே கோச்சுப்பியே. தைரியம் நாய்க்கு பூனைக்கு கூட தான் இருக்கு, ஆனா அழகு என் பொண்டாட்டி உன்கிட்ட மட்டும் தானே இருக்கு. என்னண்ணே ஒரு மாதிரி அமைதியா இருக்க? ஒண்ணும் இல்லடா. இல்லண்ணே, உன் மனசுல என்ன ஓடுதுன்னு நான் சொல்லவா? எலெக்ஷனுக்கு கடை போட்டதுல ஒன்னும் சரியா போகல, எதுவும் லாபம் இல்ல, அந்த வருத்தம் தானே உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அதை விடு. ஊர்ல உங்க அண்ணன் கடை திறந்தான்ல, எப்படி போகுது? பரவாயில்லண்ணே, கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆயிட்டு இருக்கு. ஐயா வாங்க ஐயா, வாங்க ஐயா. என்ன வேணும்? ஸ்வீட்டா, காரமா இல்ல மிச்சரா? என்னடா சக்கரை, ஒரே ஜாலியா இருக்க போல இருக்கு. எனக்கு என்னங்க ஐயா, எனக்கு எப்பவுமே ஜாலி தான். அண்ணன் தான் ரொம்ப நேரமா உம்முன்னு மூஞ்ச தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டாப்புல. அப்படியா? டேய் சக்கரை, நீ பலசர கடைக்கு போயிட்டு கடலை மாவு, சீனி, கேசரி பவுடரு, பாசிப்பருப்பு, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பேப்பர் பிளேட்டு, இப்படி கடைக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு மெதுவா வரணும். அதானங்கய்யா? ஆமாண்டா. புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க. ஏய் போடா. பாத்தியாடா அவன எவ்வளவு ஃப்ரீயா ஜாலியா இருக்கான். நீயும் அந்த மாதிரி இருந்துட்டு போயேன். இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஃப்ரீயா ஜாலியா இருக்கானான்னு பாப்போம். என்னடா இப்படி சொல்ற? அப்ப கல்யாணங்கிறது அவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு சொல்ல வரியா? தெரியலப்பா, ஆனா அதுல கண்டிப்பா சந்தோஷமும் நிம்மதி மட்டும் இருக்காது, அது மட்டும் உறுதி. அப்படிலாம் ஒரு முடிவுக்கு நீ வந்துடாதடா. நல்லதும் கெட்டதும் எல்லாத்துலயும் தான் இருக்கு. காலம் போக போக அது உனக்கே புரியும். கல்யாணம் ஆன புதுசுல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது சகஜம்டா. நீ பொண்ணுங்க மனநிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவங்க பிறந்த இடம், சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை நம்பிதான் வராங்க. நீ யாரு, என்ன பேக்ரவுண்டு, கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவியா இல்லையா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் மொத்த வாழ்க்கையும் ஒரு ஆணை நம்பிதான் ஒப்படைக்கிறாங்க. அப்போ ஒரு வித பயம் அவங்க மனசுல இருக்கதான் செய்யும். இதெல்லாம் சரியாகி ஒரு புரிதல் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்டா. குடும்பமும் அப்படித்தான். புதுசா வர பொண்ணு குடும்பத்துக்கு செட் ஆகணும்.
குடும்பம் அவளை புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் சரவணா, புரிஞ்சுக்கோ. அம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையாவும் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷனாவும் இருக்கவே முடியாதப்பா. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா எந்த குடும்பத்திலயும் பிரச்சனை வராதுடா. ஒரே நேரத்துல ஆத்துலயும் நீச்சல் அடிக்கணும், கரையிலயும் நிக்கணும். எப்படா பண்ண முடியும்? அது ஒரு சாகசம்டா. அதை செய்யறதுதான் குடும்ப வாழ்க்கை. எப்பவும் வீட்டுல கச்சா முச்சான்னு சண்டை நடக்கும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. என்ன கேட்டா இப்போதைக்கு நீ எதையும் செய்ய வேண்டாம். மத்தியஸ்தம் பண்ண போனா உன் தலைதான் உருளும். நீ எந்த பக்கமும் பேச முடியாது. இதுதான் நியாயம்னு தெரிஞ்சாலும் உன்னால சொல்ல முடியாதுடா. அப்படி நீ சொன்னேன்னு வச்சுக்க, நீ நினைச்சே பார்க்க முடியாத புது கோணத்துல இருந்து புது பிரச்சனை கொண்டு வருவாங்க. உங்க அம்மாவையும் சேர்த்து தாண்டா சொல்றேன். அதுக்கு பேசாம வாயை மூடிக்கிட்டு இருந்திருக்கலான்னு உனக்கே தோணும். நான்லாம் ஏன்டா பேசுறதே இல்லைன்னு நினைக்கிற? ஸ்கூல் வாத்தியாரு பாடத்தை நடத்திட்டு அப்புறம் தான் பரீட்சை வைப்பாரு. ஆனா வாழ்க்கைன்ற வாத்தியார் இருக்காரே, பரீட்சை வச்சுட்டு தான் அப்புறம் தான் பாடத்தையே கத்து கொடுப்பாரு. எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு நீ ஒரு துறவி மாதிரி உன் வேலையை பார்த்துட்டு போ. ஆடி அடங்கி ஓடி அசந்து போய் மெதுவா உன் காலடியில வந்து கிடக்கும் போது எடுத்து பையில வச்சுக்க. எதன்னு கேட்காத. அதான் வாழ்க்கை. நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். சந்தியா ஓட்டு போறதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. அப்படின்னா சரவண மாறிட்டானா? நான் சொன்னதை விட அவன் பொண்டாட்டி சொன்னதுதான் அவனுக்கு முக்கியமா போச்சா? சரவணன் இப்படி மாறுவான் நான் நினைக்கவே இல்லை. சிவகாமி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருக்க போற? வந்து சாப்பிடு சிவகாமி. நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்லங்க எனக்கு பசி இல்லைன்னு. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு பசிச்சா நீங்க போய் சாப்பிடுங்க. இவ்வளவு வயசாயும் உன் பிடிவாத குணம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுதே தவிர குறையவே மாட்டேங்குது. நானும் ஒரு 30 வருஷமா இதே தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் உன்கிட்ட. உங்களை யாரு கெஞ்ச சொன்னது? போய் உங்க வேலையை பாருங்க. சிவகாமி, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே. தோளுக்கு மேல வளர்ந்தாலே அவன் தோழன் தான் சொல்லுவாங்க. நீ நம்ம பசங்களை இன்னும் சின்ன பிள்ளைங்க நினைச்சிட்டு இருக்கியா? என்னைக்கு அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணினோமோ அப்பவே அவங்க சொந்தமா முடிவெடுக்கிற தகுதி அவங்களுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். அத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறன்னு எனக்கு தெரியல. அப்பதான் நடக்கிற விஷயங்களை நிதானமா புரிஞ்சுக்க முடியும் சிவகாமி. எப்படிங்க நிதானமா இருக்க சொல்றீங்க? சரவணன் இப்படி பண்ணதுல உங்களுக்கு சம்மதமா? முதல்ல ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை கேட்டிருக்கா. அது எப்படி முடியாதுன்னு சொல்லலாம்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம். அவன் நிலைமையில இருந்து அந்த பிரச்சனைய நம்ம யோசிச்சு பார்க்கணும் சிவகாமி. அவன் யாருக்குன்னு தான் பேசுவான்? உனக்காக நிப்பானா இல்ல கட்ட பொண்டாட்டிக்காக நிப்பானா? அவனை பெத்து வளர்த்த நாள்ல இருந்து இத்தனை வருஷமா நல்லது கெட்டது பாக்குற நானும் நேத்து வந்து அவளும் ஒன்னா. நீங்க ஏங்க ஏன் நிலைமையில இருந்து யோசிக்க மாட்டேங்கிறீங்க? என் மனசு என்ன வேதனைப்படும்னு யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? இப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசினா என்னதான் பண்றது சிவகாமி? சின்ன சின்ன விஷயத்துக்கும் சாதாரணமா சொல்றதுக்கும் கத்தி சண்டை போட்டுதான் உன் கருத்தையே சொல்ற. உன்னை பார்த்து மத்தவங்களுக்கு மரியாதை வரணுமே தவிர பயம் வரக்கூடாது. என்ன பார்த்து பயப்படுறதுக்கு நான் என்ன பேயா பிசாசா? இல்ல காரணம் இல்லாம பேசுறதுக்கு எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏங்க நீங்களும் என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசுறீங்க? சிவகாமி, சரவணன் செஞ்சது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு நீ அளவுக்கு அதிகமா கோவப்பட்டுட்ட. சந்தியாவை இடுப்ப உடையிற அளவுக்கு தண்ணியை தூக்க வச்சது கண்டிப்பா தப்புதான் சிவகாமி. என் பொண்டாட்டிக்கு ஏமா இப்படி ஒரு தண்டனை கொடுத்தீங்கன்னு, அவ அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்னு சரவணன் ஒரு வார்த்தை ஒண்ணு கேட்டானா? கேட்கல. ஆனா மனசுக்குள்ள அவன் எவ்வளவு வேதனைப்படுறான்னு உனக்கு தெரியுமா?
ஒரு பக்கம் சந்தியாவை நினைச்சு கஷ்டம், இன்னொரு பக்கம் தான் அம்மாவை இப்படி துன்பப்படுத்திட்டோமேனு வேதனைப்படுவான். இதை விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல பெரியவங்க நம்ம தானே சிவகாமி இருக்கோம். ஒரு அம்மாவோட மனசு இந்த நேரத்துல எப்படி தவிச்சு போகும்னு உங்களால புரிஞ்சுக்க முடியாதுங்க. அந்த வேதனையும் வலியும் எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னமோ நான் சந்தியாவை கஷ்டப்படுத்திட்டேன்னு நீங்க சொல்றீங்கல்ல. அன்னைக்கு அவ அருமையா சமைச்சப்போ உங்க அம்மா எனக்கு கொடுத்த அந்த காமாட்சி விளக்க நான் அவ கையில கொடுத்தேன்ல. எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை ஆள வேண்டியவளே நீதான்னு நான் பெருமையா அவகிட்ட சொன்னேன். அத நீங்க மறந்துட்டீங்கல்ல. அவளை இவ்ளோ கஷ்டப்படுத்தி அதுல சந்தோஷப்படுற அளவுக்கு நான் என்ன கொடுமைக்காரின்னு நினைச்சிட்டீங்களா? எதனால நம்ம குடும்பம் ஓட்டு போடாம இருக்கோங்கிற விஷயத்தையே நீங்க மறந்துட்டீங்க. அதுதான் சத்தியம்.